நாடு முழுவதும் 12 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு கோர்போவேக்ஸ் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடக்கம். தமிழகத்தில் 31 லட்சம் சிறுவர்களுக்கு பள்ளிகளில் தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு. தியாகராஜர் கோயில் ஆழி தேரோட்டத்தால் விழாக்கோலம் பூண்ட திருவாரூர். பக்தி கோஷம் முழங்கி திரளான பக்தர்கள் தரிசனம். செய்யாறு அருகே யூரியா தட்டுப்பாடு காரணமாக மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க கோரிக்கை. கொடைக்கானல் வனச்சரணாலய எல்லையை உணர்த்த எல்லை கற்களை நட வேண்டுகோள். விவசாயிகளுக்கும் நில உரிமையாளர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த கோரிக்கை. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதல். வாழ்வா சாவா கட்டத்தில் இங்கிலாந்து வீராங்கனைகள். பங்குனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஆற்காடு கங்காதர ஈஸ்வரர் கோவிலில் தேரோட்ட திருவிழா. ஏராளமான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். மணப்பாறை அருகே கோவில் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. காளைகளை திறம்பட அடக்கி பரிசுகளை அள்ளிய காளையர்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே புழுதி பறக்க நடந்த கிடாமுட்டு சண்டை. சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இயங்கி வந்த 6 தொழிற்சாலைகள் இடிப்பு. அனுமதியின்றி செயல்பட்டதால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை. மார்ச் 27ஆம் தேதி முதல் தூத்துக்குடி பெங்களூரு இடையே தினசரி விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. ஹிஜாப் அணிவது இஸ்லாமிய சட்டப்படி அத்தியாவசியமானதல்ல என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. (2016-21) வரையிலான நிதியாண்டில் ரூபாய் நோட்டுகள் நாணயங்களை அச்சடிக்க ரிசர்வ் வங்கி ரூபாய் 492 கோடி செலவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி அறிமுகப்படுத்தும் திட்டம் தற்போது இல்லை என நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 2 பெண் நக்சலைட்டுகள் உயிரிழந்தனர். ஹோலி பண்டிகையை ஒட்டி மார்ச் 17 மற்றும் மார்ச் 18 ஆகிய 2 நாட்கள் நாடாளுமன்றத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய படைகள் தாக்குதலால் உக்ரைன் தலைநகர் கீவில் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா 4 வெற்றிகளுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறது. சர்வதேச ஆடவர் பேட்மிண்டன் தரவரிசையில் லக்ஷ்யா சென் 11வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். டென்னிஸ் தரவரிசையில் மீண்டும் நம்பர் 1 இடத்தை செர்பியாவின் நோவக் ஜோகோவிக் பிடித்துள்ளார். நாடு முழுவதும் 12 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கோர்போவேக்ஸ் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த பயாலஜிக்கல் நிறுவனம் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்துடன் இணைந்து கண்டுபிடித்த கோர்போவேக்ஸ் தடுப்பூசிக்கு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடுவது பள்ளிகளில் தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இந்த வயதுக்குட்பட்ட 31 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. தமிழக சுகாதாரத்துறையிடம் 21,60,000 கோர்போவேக்ஸ் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது.
ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெருமையை பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழி தேரோட்டம் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கி நடைபெற்றது. ஆரூரா தியாகேசா என விண்ணதிர முழக்கமிட்டபடி பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். திருவாரூர் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. திருவாரூர் வீதிகளில் ஆழித்தேர் அசைந்தாடி வரும் அழகை தரிசிக்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வாக்கடை கிராமத்தில் யூரியா உர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். அரசு வழங்கும் உரத்தை தனியார் பெற்றுக்கொண்டு அதிக விலைக்கு விற்பனை செய்து வருவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் உரங்களில் கலப்படம் செய்யப்படுவதால் மகசூல் பாதிப்பும் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். எனவே விவசாயிகள் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்துள்ளது. வனச்சரணாலய எல்லையை உணர்த்தும் சூழல் உணர் மண்டல எல்லை கற்களை வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் உள்ள 8 வனச்சரகங்களை கடந்த 2012ஆம் ஆண்டு வனச்சரணாலயமாக தமிழக அரசு அறிவித்து பின்னர் கூடுதலாக 2 வனச்சரகங்களையும் இணைத்து வனச்சரணாலயத்திற்கான எல்லைகள் வகுப்பது, அதனை சுற்றியுள்ள சூழல் உணர் மண்டலங்களை வகுப்பது போன்ற பணிகளின் இறுதி வரைபடம் இணையத்தில் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகளுக்கோ மலைப்பகுதி மக்களுக்கோ இதுகுறித்த விழிப்புணர்வு இல்லாத சூழல் உள்ளதால் வனச்சரணாலய எல்லைப் பகுதிகளில் சூழல் உணர் மண்டல எல்லை கற்களையும் வரைபடத்தின் பதாகைகளையும் மலைப்பகுதிகளில் வனத்துறையினர் நிறுவ வேண்டும் என மலைப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கலிங்கப்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் கோவில் பொங்கல் விழாவினை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதில் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதி மற்றும் அருகாமை மாவட்டங்களிலிருந்து 700க்கும் மேற்பட்ட காளைகளும் 300க்கும் மேற்பட்ட காளையர்களும் களம் கண்டனர். வாடிவாசல் வழியே திமிரி சீறி பாய்ந்த காளைகள் களத்தில் நின்று விளையாடி காளையர்களை கலங்கடித்தது. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு தங்க காசு, வெள்ளிக்காசு, சைக்கிள், பீரோ, கட்டில், பாத்திரங்கள் என பரிசுகள் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே பொட்டப்பாளையம் மந்தையம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மாண்டமான ஆட்டுக்கிடா சண்டை நடந்தது. மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாய்கள் போட்டியில் மோதின. இதில் அதிக முறை முட்டி எதிராக உள்ள கிடாயை விழுத்தாட்டும் கிடாய்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீண்ட வருடங்களுக்கு பிறகு நடந்த கிடாமுட்டு சண்டையை கண்டு ரசிக்க ஏராளமான பார்வையாளர்கள் தண்ணீர் திறக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் கிராமம் வெள்ளத்தில் மூழ்குவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எங்கள் ஊர் ஆர்னி ஆற்றுலேருந்து தண்ணி வருது. இப்படி அங்கே ரொம்ப போகிறதுக்கு வசதி இல்லை. அந்த டாமு ஆற்றுக்கு உடச்சி ஜேசிபியில் எடுத்து விட்டாங்க. அதை இப்போ சரியும் கட்டலை, மூட்டை கட்டி விட்டாங்க. அந்த மூட்டையும் எடுத்து அதை என்ன ரோடு கீடு போடணுன்னு எதுவுமே போடலை.
போயிட்டு வர்றதாகுது. எல்லாமே சுற்றின்னு 10 கிலோமீட்டர் சுற்றின்னு வர்றதாகுது. குழந்தைங்க போக்குவரத்தே இல்லை. அந்த மூட்டை மேலே போய் ஊய்ந்து காலை கையை உடச்சிக்கின்னு தான் வருதுங்க பிள்ளைங்க. மழை காலத்தில் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் கிராமத்தை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கிராமத்திலிருந்து வெளியே செல்ல ஆரணி ஆற்றை தாண்டி செல்ல வேண்டி இருந்ததால் மணல் மூட்டைகளாலும் சவுக்கு கட்டைகளாலும் தற்காலிகமாக சிறு பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அன்றாட தேவைகள் மட்டுமின்றி கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் பழவேற்காட்டுக்கு சென்று வரும் நிலையில் தற்காலிக பாலத்தால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக கூறுகின்றனர். வந்தாங்க, ஒரு தடவை வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் விவசாய நடவடிக்கை எடுக்கிறேன்னு எடுத்துட்டு மூட்டை கட்டி போட்டாங்க. அந்த மூட்டை கட்டி போட்டதில் எங்களுக்கு போக்குவரத்து வசதியே கிடையாது. பஸ்ஸும் கிடையாது, இந்த சைடு எதுவும் கிடையாது. நாங்கள் பைக்கில் தான் போனோம், பைக்கில் தான் வரணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட, ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கூட இப்போ முடியல எங்களால். மூட்டை கட்டி போட்டு இருக்கிறதுனால கீழே உயராங்க, தண்ணியில் உயராங்க, எல்லாமே செய்கிறாங்க. எங்களுக்கு இந்த பிரிட்ஜு கொஞ்சம் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். தேர்தலின் போது அனைத்தையும் ஏற்படுத்தி தருவதாக கூறி வாக்கு சேகரித்து சென்றவர்கள் இதுவரை கிராமத்தை எட்டி கூட பார்க்கவில்லை என கிராம மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இந்த மூட்டை கட்டி போட்டு இன்னும் எந்த அதிகாரம் வந்து பார்க்கவே இல்லை, கொள்ளவே இல்லை. எதுனா செய்வான்னு பார்த்தா எதுவுமே யாரும் வரமாட்டேன்றாங்க. மூட்டை கட்டி விட்டுறதார் அப்படியே கிடக்குறாங்க. எப்போதான் சரி பண்ணவங்களே தெரியல. வருஷம் இதே மாதிரி தருது. அதிகாரி வந்து ஓட்டு கேட்க மாட்டேன் இங்கே வராங்க, கொள்றாங்க. மிச்சத்துக்கெல்லாம் எதுவுமே வரமாட்டேன்றாங்க. எங்களுக்கு வந்து பிரிட்ஜு கட்டி கொடுங்க, போகிறது வரது குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையுமே கஷ்டமாக இருக்குது. ரேஷன் கடைக்கு போகிறதுனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எதுக்குமே எங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. யாரும் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. வந்து பார்க்குறாங்க, எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் கேட்டுதான் போகிறாங்களோ, எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. இது குறித்து திருவள்ளூர் ஆட்சியரிடம் கேட்டபோது அந்த இடத்தில் ஆய்வு செய்து பாலம் கட்டித்தர ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். தமிழகத்திலேயே அதிநவீன அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மையம் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. 34.60 கோடி மதிப்பீட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கும் இந்த ரோபோட்டிக் மையம் மூலம் தீவிர புற்றுநோய் பாதிப்பு, இருதய அறுவை சிகிச்சை உள்ளிட்ட சில கடினமான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளவும், குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்யும் போது 360 டிகிரி பயன்படுத்த எளிதாக அமையும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். பேஷண்ட்டுக்கு அந்த அளவுக்கான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்காது. இன்னொன்று அந்த துல்லியமாக பண்ணுறதுனால அந்த கேன்சர் ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணுறதுக்கூடிய இது டிஃபிகல்ட், அதாவது கடினமான இடத்துல போய் பண்ணக்கூடியது லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியாததை இந்த ரோபோட்டிக்கில் ரொம்ப துல்லியமாக பண்ண முடிய இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மினிமல் இன்வேசின்னு சொல்லுவாங்க, அதோடைய அட்வான்டேஜ் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், 2-3 நாளையே டிஸ்சார்ஜ் பண்ணலாம். மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவமனையில் மட்டுமே இதுபோன்ற ரோபோட்டிக் சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் மாநில அரசு மருத்துவமனையில் இதுவே முதல் முறை என்கின்றனர் மருத்துவர்கள். மதுரையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தமிழக பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் பங்கேற்றார். மதுரை சம்மட்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி மோகன் பானுமதியின் மகன் நந்தகுமார் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் படித்து வருகிறார். இந்நிலையில் தேசிய இளைஞர் நாடாளுமன்ற திருவிழாவை ஒட்டி கடந்த மாதம் பிப்ரவரி 26ஆம் தேதி நேரு யுவகேந்திரா அமைப்பின் சார்பில் பேச்சுப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் 2,44,000 பேர் பங்கேற்ற நிலையில் ஒரு மாநிலத்திற்கு 3 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு 87 பேர் நாடாளுமன்றம் செல்லும் வாய்ப்பை பெற்றிருந்தனர். இதில் தேர்வான நந்தகுமார் தமிழகத்தின் பிரதிநிதியாக பங்கேற்ற முதல் மதுரை மாணவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதனையடுத்து மதுரை திரும்பிய நந்தகுமார் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக ஆட்சியர் அலுவலகத்திற்கு தனது தாய் தந்தையுடன் வந்திருந்தார். அப்போது பேசிய நந்தகுமார் கல்வி முறையின் தரத்தை உயர்த்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்ததாக கூறினார். உலக பெண்கள் தின விழாவை முன்னிட்டு தேனி மாவட்டம் போடியில் தனியார் திருமண மண்டபத்தில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் மூலம் உலக பெண்கள் தின விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. போடி டிஎஸ்பி சுரேஷ், நகராட்சி தலைவர் ராஜராஜேஸ்வரி ஆகியோர் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேனி மாவட்டத்தில் உள்ள சிறைக்காடு, சோலையூர், முந்தல், அகமலை உள்ளிட்ட பகுதியில் வாழும் பழங்குடியின மலைவாழ் பெண்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தப்பாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், பழங்குடியின சிறுமிகள் பங்கேற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சி என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
மாவட்டம் எடப்பாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொழில் நெறி வழிகாட்டும் கண்காட்சி கருத்தரங்கை மாவட்ட வருவாய் அலுவலர் ஆலின் சுனேஜா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாணவ மாணவியர்களுக்கு வேலைவாய்ப்பு குறித்து வழிமுறைகளை எடுத்துரைத்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நேரு யுவகேந்திரா அமைப்பு சார்பில் இளையோர் பாராளுமன்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. இளைஞர்கள் தங்கள் கருத்துகளையும் எண்ணங்களையும் முன்னெடுத்து செல்லும் வகையில் ஆரோக்கியமான அரசியல் குறித்த விழிப்புணர்வையும் சிந்தனைகளையும் மாணவ மாணவிகளிடம் கொண்டு செல்லும் வகையில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் நேரு யுவகேந்திரா அமைப்பினர் பங்கேற்று பேசினர். கரூரில் நடைபெற்ற தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தின விழாவில் 8 விதமான நுகர்வோர் பாதுகாப்பு உரிமைகள் மூலம் நுகர்வோர் தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளை பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்தார். கரூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை மாணவர்கள் பார்வையிட்டனர். மேலும் கண்காட்சியில் தரமான உணவுப் பொருட்கள், கலப்படமுள்ள உணவுப் பொருட்கள் ஆகியவை பிரித்து வைக்கப்பட்டு தரமற்ற உணவுப் பொருட்கள் மற்றும் கலப்பட உணவுப் பொருட்களை கண்டறிவது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. பாரா பேட்மிண்டன் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று பல தங்க பதக்கங்களை வென்றவர் மனிஷா ராமதாஸ். அவர் திருவள்ளூர் ஆட்சியர் ஆல்பின் ஜான் வர்கீஸிடம் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் பிரேசில், கனடா, துபாய், ஜப்பான் மற்றும் சீன நாட்டில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க பயிற்சி பெற்று வரும் தமக்கு தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் நிதி உதவி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகாவில் உள்ள தாரமங்கலம் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் சின்ன கவுண்டம்பட்டியில் குவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் கொட்டப்படும் குப்பைக்கு அடிக்கடி தீ வைக்கப்படுவதால் அப்பகுதி புகை மண்டலமாக மாறுவதால் மக்கள் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகுவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான புகாரை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் சின்ன கவுண்டன்பட்டியில் உள்ள குப்பை கிடங்கை வேறு இடத்துக்கு மாற்ற உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அனுமதியின்றி இயங்கிய 6 தொழிற்சாலைகள் இடிக்கப்பட்டது. அந்த பகுதியில் விசைத்தறி தொழிலுக்கான நூல்களுக்கு தேவையான நிறம் ஏற்றுவதற்காக 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளது. இந்த நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட பொறியாளர் செல்வகுமார் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டு அனுமதி பெறாமல் இயங்கி வந்த 5 சாய தொழிற்சாலைகள் இடிக்கப்பட்டது. பள்ளிப்பாளையம் பகுதியில் இயங்கி வந்த ஒரு சாய தொழிற்சாலையும் இடிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயத்திற்கு வழங்கப்படக்கூடிய பயிர் காப்பீட்டுத் தொகையை இதுவரை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் நெற்கதிரோடு 30க்கும் மேற்பட்டோர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தகவல் அறிந்து வந்த வேளாண்மை உதவி இயக்குநர் அல்லிராணி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதி வனத்திற்குள் கடந்த 7 நாட்களாக எரிந்து வந்த காட்டுத்தீ முற்றிலும் அணைக்கப்பட்டு விட்டதாக மாவட்ட வன அலுவலர் திலீப் பேட்டி அளித்துள்ளார். இந்த ஃபயர்னால எந்த வன விலங்குகளுக்கும் எந்த ஆபத்தும் இதுவரைக்கும் வரல. அது மட்டும் இல்ல, வனவிலங்கு மட்டும் இல்ல, the personals who are engaged in the fire management also, they are also not affected or injured by this fire management. இப்போ நமக்கு இந்த ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா எனேபிள்டு ரியல் டைம் மானிட்டரிங் ஒரு சிஸ்டம் இருக்கு. அது மூலமா நமக்கு உடனே ஃபயர் அலர்ட் வந்துடும். அப்படி ஃபயர் அலர்ட் வந்துடுச்சுன்னா ஏற்கனவே நம்ம வேண்டேஜ் பாயிண்ட்ஸ் என்னன்னா ஃபயர் வாட்ச் டவர், ஏபிடபிள்யூ ஷெட், அங்கே டியூட்டியில் இருக்கிற நம்ம ஸ்டாஃபுக்கு உடனடியா வித் எக்யூப்மெண்ட்ஸோட அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து அந்த ஃபயர் அணைக்கிற டியூட்டியில உடனே அவங்க அந்த ஃபயரை ஆஃப் பண்ணுவாங்க.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் பங்குனி மாத வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகா சிவாலய ஓட்டம் நடைபெறும். 12 சிவாலயங்களில் நந்தி தேவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மதுரை மாநகர் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள முக்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பங்குனி மாத பிரதோஷ வழிபாட்டில் மூலவரான முக்தீஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமி சன்னதிக்கு முன் அமைந்துள்ள 23 அடி நீளம், 12 அடி அகலம், 17 அடி உயரம் கொண்ட பெரிய நந்தி பகவானுக்கு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க சிறப்பு மகா தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பக்தர்களால் காணிக்கையாக வழங்கிய பால், தயிர், சந்தனம், திரவிய பொடி உள்பட பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்விக்கப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் இசைக்க, சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க நடந்த இந்த நிகழ்வில் பக்தர்கள் பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த பிரதோஷத்தில் கலந்து கொண்டு வழிபடும் பக்தர்களுக்கு சகல தோஷங்கள் நீங்கி சர்வ காரியங்கள், நினைத்த காரியங்கள் உடனடியாக நடைபெறும் என்பது ஐதீகம். அந்த வகையில் அந்த கோவிலில் நடத்தப்பட்ட பிரதோஷ வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மீனவர்களை சிறைப்பிடித்த நெல்லை மாவட்ட மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் துணை கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரியை அடுத்த ஆரோக்கியபுரம், புது கிராமம், மணக்குடி, பள்ளம் ஆகிய மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 39 மீனவர்கள் குமரி மாவட்டம் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது வந்த நெல்லை மாவட்டம் இடிந்தக்கரையைச் சேர்ந்த ஏராளமான மீனவர்கள் அவர்களுக்கான நாட்டிக்கல் தூரத்தை கடந்து விதிகளை மீறி மீன்பிடித்ததாக குமரி மீனவர்கள் 39 பேரை சிறைப்பிடித்து படகுகளை இழுத்து சென்று வலைகளை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும், நெல்லை மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதேபோல தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு நஷ்ட ஈடு தர வேண்டும் என வலியுறுத்தி கன்னியாகுமரி காவல் துணை கண்காணிப்பாளரிடம் மீனவர்கள் புகார் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கங்காதர ஈஸ்வரர் கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவரான கங்காதர ஈஸ்வரர் மற்றும் அன்னபூரணிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதேபோன்று கலவை வட்டம் வாழைப்பந்தல் மடவிளாகம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்ம சம்வர்த்தனி சமேத ஸ்ரீ பக்தவச்சலேஸ்வர சுவாமி கோவிலிலும் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஆலய தேரினை பக்தர்கள் வடம்பிடித்து அரோகரா அரோகரா என கோஷங்கள் எழுப்பி நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியே ஊர்வலமாக இழுத்து சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை அரசு பார்வையற்றோர் பள்ளியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 144 பார்வையற்ற மற்றும் பார்வை குறைபாடுடைய மாணவர்கள் பயின்று வருகின்றனர். பார்வை மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு துறையிலும் சாதித்து வரும் நிலையில் அவர்களுக்கு தற்காப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இந்த குறையை போக்கும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக கொற்றவை சிலம்ப பயிற்சி பள்ளி அரசு பார்வையற்றோர் பள்ளியுடன் இணைந்து அவர்களுக்கு சிலம்ப பயிற்சி அளித்து வருகிறது. நாங்க பார்க்க முடியாதவங்க, எங்களுக்கும் அதிகமா பிரச்சனை வரும். அதெல்லாம் நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக தற்காப்பு கலைன்னு நிறைய இருக்குது. அதில் கராத்தே, கும்ஃபு இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் சிலம்பு அப்படின்றது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடி எங்களுக்கு ரொம்பலாம் ஆசை இருந்தது. அது எங்களால் முடியாது, கற்றுக்க முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ இவங்க கையை பிடிச்சி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களால இது முடியும், நாங்களும் எல்லாத்தையும் கற்றுப்போம், அதே மாதிரி சிலம்பத்தையும் கற்றுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுது.
பார்வை குறைபாடு இருந்த நிலையிலும் ஓசையை வைத்து அவர்கள் சிலம்பம் சுற்றுகின்றனர். இதற்காக அவர்களுக்கு பிரத்யேகமாக சிலம்பத்தில் ஒரு பகுதியில் ஒற்றை மணி கட்டி அதன் ஓசை மூலம் சிலம்பத்தை நேர்த்தியாக சுற்றி வருகின்றனர். சிலம்பம் சுற்றுவது ஒரு மட்டுமல்லாமல் அதனை பயன்படுத்தி நேர்த்தியாக எப்படி சண்டையிடுவது, தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்ற பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியை தஞ்சை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் உள்ள பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். சிலம்பத்தில் ஒரு எண்ணில் மணி கட்டி அவங்களோட கை அசைவுகள் எல்லாம் நோட் பண்ணி அவங்களுக்கும் சிலம்பம் பயிற்சி அளிச்சுட்டு வரோம். இதோட நோக்கமே மற்ற எல்லா கேம்ஸ்லையுமே பார்வையற்றோட இது வந்துருச்சு. இப்போ சிலம்பத்தை அவங்க கிட்ட கொண்டு போகணும். இப்போ சிலம்பத்துக்கு எப்படி 3% ஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு வழங்குச்சோ அதே மாதிரி பார்வையற்றோர்களோட விளையாட்டில் சிலம்பமும் சேரணும். அது மூலியமா இவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும், இவங்களும் அதுக்கான சலுகைகள்லாம் பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் கொட்டை சிலம்ப பள்ளி இதை இலவசமாக பண்ணிட்டு இருக்கோம். மீஞ்சூரில் ஏகாம்பரநாதர் கோவில் பங்குனி உத்திர பிரமோற்சவ தேரோட்ட விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள வடக்காஞ்சி என அழைக்கப்படும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பிகை உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் பங்குனி உத்திர பிரமோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் இவ்விழாவின் திருத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுமார் 47 அடி உயரமுள்ள திருத்தேரை முக்கிய மாட வீதிகளில் பக்தர்கள் வடம்பிடித்து தேரை இழுத்து சென்றனர். திருச்சி மலைக்கோட்டை வட்டார டயர் மாட்டுவண்டி மணல் தொழிலாளர்கள் நல சங்கத்தினர் திருச்சியில் மாட்டு வண்டிகளுக்கான மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கொரோனா தாக்கத்திற்கு பிறகு வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கும் தொழிலாளர்கள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் வகையில் தமிழக அரசு மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவாலா பகுதியில் சீல் வைக்கப்பட்ட தார் கலவை ஆலை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அளித்த அனுமதியை அடுத்து திறக்கப்பட்டதால் காவல்துறையினர் ஆலை முன்பு குவிக்கப்பட்டிருந்தனர். கடந்த மாதம் திறந்த நிலையில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றிய அக்ரஹார ஏரிக்கரை உள்ளது. இந்நிலையில் இந்த ஊர் மக்கள் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஏரியினுள் இறங்கி தங்கள் பகுதிக்கு சென்று வந்தனர். தற்போது இந்த ஏரியில் நீர் நிரம்பி உள்ள நிலையில் ஏரிக்கரையை சுற்றி பல கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனியார் பள்ளியில் இந்தியாவின் கலாச்சாரம் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. இதில் இந்தியாவின் தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை ஆகிய படைகளில் பங்கு பெற்றுள்ள முக்கிய போர் தளவாடங்கள், ஏவுகணைகள், போர்க்கப்பல் குறித்த காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் சிறப்புகள், உணவு, நடனம், கலாச்சாரம், விவசாயம் குறித்த மாதிரிகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன. பல்வேறு மாநிலங்களில் மக்கள் அணியும் பாரம்பரிய உடைகளை குழந்தைகள் அணிந்து கண்காட்சியில் பங்கேற்றனர். அனைத்து பருவ காலநிலை மாற்றம் குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும் விளக்கும் அமைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. திருச்சி மாவட்டம் திருவள்ளரை ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு சமூக அறம் மற்றும் சட்டம் ஒழுங்கை பின்பற்றுதல், நுண்குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் அன்புச்செல்வன் கலந்து கொண்டு சட்டம் ஒழுங்கை பின்பற்றுதல், நுண்குற்றங்கள், கணினி குற்றங்கள் மற்றும் சமூக அறம் குறித்து மாணவர்களுக்கு விளக்கினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முள்ளுக்குறிச்சி கூட்டுறவு சங்க சுற்றுப்புறத்தில் மலைவாழ் மக்கள் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் பெற்றுள்ளனர். இந்நிலையில் தமிழக அரசு அறிவித்தபடி தங்களுக்கு நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து தர வேண்டும் என கூட்டுறவு கடன் வங்கியில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். திருச்சி மாநகரில் மகாத்மா காந்தி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் CITU தொழிற்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவமனையில் கடந்த 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வேலை நீக்கம் செய்யப்பட்ட
ஒப்பந்த தொழிலாளர்கள் 28 பேருக்கு மீண்டும் வேலை வழங்க அப்போது வலியுறுத்தப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மேலக்காவேரி பகுதியில் ஒரு பட்டறையின் வெளியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சுமார் 50,000 மதிப்புள்ள அந்த பொருட்களை ஆட்டோவில் வந்த 2 நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் மதுரையைச் சேர்ந்த அமர்நாத், பிரசாந்த் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து பொருட்களையும் மீட்டனர். திருப்பூர் பல்லடம் ரோடு வீரபாண்டி அருகே சந்தேகப்படும் விதமாக சுற்றித் திரிந்த வட மாநிலத்தினரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். இதில் உரிய ஆவணங்கள் இன்றி சின்னத்திரை பகுதியில் தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 10 நபர்களை போலீசார் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மலை தேனீக்கள் கடித்ததில் காயமடைந்த 17 தொழிலாளர்கள் மயக்க நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அதில் 2 வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பருத்திப்புத்தூர் கிராமத்தில் வசித்து வருபவர் சேகர். அவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்ற சமயத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து புகுந்த திருடர்கள் 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 250 கிராம் வெள்ளிப் பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள ஐடிஐ பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு சுய வேலைவாய்ப்பு குறித்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. அதில் தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்காக விலையில்லா கருவி தொகுப்புகள் வழங்கப்பட்டன. கோடையை எதிர்கொள்ள போக்குவரத்து காவல்துறைக்கு தெர்மாகோல் கேப் மற்றும் குளிர்பானம் வழங்கப்பட்டது. போக்குவரத்து காவல்துறை தொடர்ந்து சாலையில் நின்று போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வெயிலின் தாக்கத்தை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மாடூர் சுங்கச்சாவடியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தினர். இதனால் சுங்கச்சாவடியில் கட்டணங்கள் இன்றி வாகனங்கள் கடந்து சென்றன. போராட்டத்தின் போது 8 மாதமாக ஊதியம் வழங்காததை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நாகப்பட்டினம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களின் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் அங்கு இருந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். சேலத்தில் பிரசித்தி பெற்ற காவடி பழனி ஆண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளதை ஒட்டி 1.5 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டத்தில் கோடை காலம் நெருங்குவதை ஒட்டி போக்குவரத்து காவல்துறையினருக்கு பழச்சாறு வழங்கும் பணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார். மதுரை மாநகர பகுதியில் வணிக வரி அமலாக்க பிரிவினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தனியார் பாத்திர தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து உரிய அனுமதியின்றி சுமார் 2 லட்சம் மதிப்பிலான சமையல் பாத்திரங்கள் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டைக்கு எடுத்துச் செல்லப்படுவதை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து அபராதமாக 51,840 ரூபாய் வசூலித்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பதிவு செய்துள்ள அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும், பணியினை 200 நாட்களாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.
கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் அருகில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்தி வழங்கவும், தினக்கூலியாக 600 ரூபாய் வழங்கவும் அரசை வலியுறுத்தினர். மதுரை மாநகர் மாட்டுத்தாவணி மற்றும் ஊத்தாங்குடி பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்ற ஜெயராமன், சேவக பெருமாள் ஆகியோரை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 527 லாட்டரி சீட்டுகள் மற்றும் 6000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். அரியலூர் மாவட்டம் அஸ்தினாபுரம் கிராமத்தில் தேசிய கால்நடை நோய் கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் கால்நடைகளுக்கு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதனை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வனச்சரகத்தில் பல ஏக்கர் பரப்பளவில் பரவிய காட்டுத்தீயை 40க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மலைப்பகுதிக்கு தீயணைப்பு மீட்பு வாகனங்களோ தீயணைக்கும் இயந்திரங்களோ கொண்டு செல்ல முடியாத நிலையில் மிக சிரமத்துடன் மரக்கிளைகளை வெட்டி தீயை மேலும் பரவ விடாமல் தடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தமிழக அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமான பணி நியமனம் செய்ய வேண்டும், அங்கன்வாடியில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.